வாழ்க்கையாச்சு. ஆனால் அது கார்த்திக்கு தெரியாது. அவனை மிஸ் பண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். எவன் என் பெயிண்டிங்கை தட்டி விட்டானோ அவன் தான் என் கார்த்தி. இப்போ நான் எவ்வளோ சந்தோஷமா இருக்கேன்னு தெரியுமா? என் கார்த்தி எனக்கு கிடைச்சிட்டான். இனிமே அவனை நான் விடவே போறதில்ல. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அவன் யாருன்னு தெரியும்ல, பெரிய ரவுடிடி. அவனை போய் லவ் பண்றேன்னு சொல்ற? உனக்கு தான் ரவுடி, எனக்கு இல்ல. அதில்ல ஜோதி. வணக்கம் தலைவரே. இங்க பாரு ராமசாமி, 30 வருஷமா இந்த தொகுதியில மார்த்தாண்ட தான் நின்றுருக்கான். 4 தடவை ஜெயிச்சிருக்கான். ஜெயிச்சு என்ன பிரயோஜனம்? அவனால கட்சிக்கு தான் கெட்ட பேரு. திரும்பவும் இதே தொகுதியில் நின்னான்னா கண்டிப்பா தோத்துருவான். உனக்கு இருக்கிற செல்வாக்குக்கு நீ நின்னா கண்டிப்பா ஜெயிச்சிருவ. என்ன சொல்ற? அது இல்லை தலைவரே, அது வந்து பாரு ராமசாமி, 1 வாரம் டைம் எடுத்துக்கோ. நிதானமா யோசிச்சு நல்ல முடிவா சொல்லு. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். இனிய தேங்காயெல்லாம் லோடு ஏற்றாமல் அப்படியே சேர விட்டுருக்கீங்க. ரேட்டு ஒத்து வரல, அதான். அவன்லாம் ஒரு ஆள், வேற ஆளை மாற்றி லோடு ஏற்றிட்டு பார்த்துக்கலாம். சரிங்க ஐயா. டேய் டேய், என்னடா? அடடா அடடடா. ரொம்ப ஊர்வசி மேனகா மொத்தமாக வந்து சேர்ந்துருக்கடா. அடடடா. என்ன பேப்பர் இருக்கு? என்னவா இருக்கும் இதில்? அன்புள்ளம் கொண்ட நண்பர்களுக்கு வணக்கம். மச்சான், நம்மளத்தாண்டா. நமக்கா? உங்களுக்காகவே இந்த மதுவை வாங்கி வைத்துள்ளேன். இதை குடிக்கும் போது நீங்கள் சந்தோஷமாக இருக்கவும். யாரா இருக்கு? இன்னும் நல்ல மனசு. ஒரு நாளைக்கு 3 பாட்டில் வீதம் 30 நாளைக்கு 90 பாட்டில் தருகிறேன். ஆஹா, தர்மபிரபு, நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்டா. நீங்கள் தினம் தினம் குடிச்சு சந்தோஷமாக வாழ வேண்டும். நீ நினைச்சபடி நாங்க வாழ்ந்து காட்டுவோம்டா. ஒரு முக்கிய குறிப்பு, ஏதோ முக்கியமா சொல்ல வரடா. உங்கள் கல்லீரல் கருகி, என்னது கருகி, உங்கள் குடல் சுருங்கி வேகமாக சுடுகாட்டுக்கு போகும். என்னது சுடுகாட்டுக்கு போகுமா? எல்லாம் அவ வேலையா தான் இருக்கும். குடுறோம். என்னடா பண்ற? அட்டா பாவி, கை கட்டுன வாய் கேட்ட விட மாட்டிட்டியாடா. யாருன்னு தெரியல, டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா. 2 தம்மு வாங்கடா. 2 தம்மு கொடுங்க. திரி விளக்கு திரி, என்ன விளக்கு, குத்து விளக்கு, என்ன குத்து, குமாங்குத்து. நீ அவுட்டு. டேய் தம்பி. என்னக்கா? அதோ அந்த அங்கிள் கிட்ட இந்த லெட்டரை கொடுத்துறியா? கொடுத்துட்றேங்க்கா. அண்ணா. என்னடா? புடிங்க. என்னது? பிரிச்சு படிங்க. உங்கள் நுரையீரல் பஞ்சு போன்று மென்மையானது, புகைப்பிடிக்காதீர். யாரா கொடுத்து விட்டா? அங்க ஒரு அக்கா கொடுத்தாங்க. அவ்வளவுதான் இருக்கும். இவ்வளோ வருஷம் பழகிட்டு மார்த்தாண்டத்தை மீறி என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியலையே. இதில் யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? மக்களுக்கு நல்லது செய்கிறத நீங்கள் பதவியிலேருந்து செய்யணும்னு ஆசைப்படுறேன். ஓ, நான் உங்கள் தம்பி மாதிரி தானே. நான் சொன்னால் கேட்க மாட்டீங்கல்ல? தம்பி மாதிரியா? நீ என் தம்பிடா. நீ சொல்லி நான் யோசிக்கக்கூடாது. தலைவர்கிட்ட போய் பேசுகிறேன். அண்ணே, அறிவிப்பு மட்டும் வரட்டும், ஏரியாவே கலகிடலாம் விடுங்க. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். வரவிருக்கின்ற மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதிக்கு மக்கள் புரட்சி கழகத்தின் சார்பாக திரு ராமசாமி அவர்கள் வேட்பாளராக அக்கட்சியின் தலைவரால் அறிவிக்கப்பட்டுள்ளார். ஒன்னாவே இருந்துகிட்டு என்னையும் மீறி श्रीरामचन्द्रो देवता श्रीरामचन्द्रो மார்த்தாண்டா. ராமசாமி, 30 வருஷ அரசியல்
4 தடவை எம்எல்ஏ எல்லாம் போச்சு. எதுக்குடி யாரோட ஆட்டத்தை இவனை மாத்த முடியும்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. அதை நான் பாத்துக்கிறேன். அவன் ஆடுற ஆட்டத்தை முத பாரு. எதுக்குடா இதெல்லாம்? அண்ணனுக்கு தம்பி செய்யற கடமை. பாண்டிச்சேரி கரகாட்டும் பாருங்க. சந்தோஷமா இருக்கும் மச்சான். நினைச்ச மாதிரி அண்ணனுக்கு சீட்டு கிடைச்சிருச்சு. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? தலைவர். ஆமாண்டா, ஆளை மாத்தி அண்ணனுக்கே சீட்டு கொடுத்துட்டார்ல. தலைவர் பெருமைப்படுற மாதிரி அண்ணனை பெருசா ஜெயிக்க வைக்கிறேன்டா. அண்ணன் தான் ஜெயிக்கிறார். அண்ணன் எங்க ஏத்து நீங்க எவனுக்குடா தைரியம் இருக்கு? கரெக்டா மச்சான். யாரா? ஏய், எங்க வந்து யார்கிட்ட பேசிட்டு இருக்கிற? நான் எங்க வேணா உட்காந்து குடி பண்ணி அதுக்காக நீ யாரு? அப்பா, இத பாரு, ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. முதல்ல நீ யாருன்னு கண்டுபிடிக்கிறேன்டி. அதுக்கப்புறம் நீயே உன்னை பார்க்க முடியாத மாதிரி பண்ற. கோவத்தை பார்த்தா போன அடிச்சிரானோ. ஹலோ மச்சான், ஏய் 5000 ரூபாடா மறுபடியும் வாங்க. ஹலோ. என்னம்மா வழி விடுறீங்களா? நோய் நோய் நிக்கிட்டு போய் தொலை. வந்துட்டாங்க.